வேளையில நாம் எல்லாரும் எழுந்து நின்று சர்வ வல்லமையில தேவனை நாம் ஆராதிப்போமாக. வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையில தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்மளை விடுவிக்கிறவரை நாம் ஆராதிப்போமாக. நமக்கு தேவன், நமக்கு சமாதானத்தை தரும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. பேசுகிற தேவனை ஆராதிப்போமாக. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்போமாக. உயிருள்ள தேவனை ஆராதிப்போமாக. ஆசீர்வதிக்கும் தேவனை நாம் ஆராதிப்போமாக. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார் என் ஜனமே. இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரை நாம் ஆராதிப்போம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். சிகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா. நம் ஆராதனை பகுதியை தேவன் நமக்கு தயவாய் கொடுத்த அந்த ஆராதனை பகுதியை நாம் சரியான முறையிலே நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஓ மகிமை. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தங்கள் உயரட்டும். இந்த கால வேளையில நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கண்கள் தேவனை தரிசிக்கட்டும். நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களை தட்டி தட்டி தேவனை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார். இந்த ஆராதனை பகுதியில பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் நம் கண்களை மூடி ஒரு பயபக்தியுடன் தேவனை ஆராதிப்போமாக. ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவரே உனக்கு உத்தரவு கொடுப்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. அவரை கூப்பிடும் போது மறு உத்தரவு கர்த்தரிடம் நமக்கு வரும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆராதனை பகுதியில எதற்கு வெட்கப்பட வேண்டாம், யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நீ பார். ஹல்லேலூயா. அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த முகம் பிரகாசம் அடைந்தது என் ஜனமே. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாகிய இயேசுவை நோக்கி பார். அவரே உன்னை விடுவிப்பார். ஓ மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. ஷகலக துரபக துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் ஆராதிப்போம். ஓ மகிமை, மகிமை. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார்.
ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக. சகரகதுரவகதுடம் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், மகிமை. ஹல்லேலூயா. சகலகதுரவகதுடம் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவோம். ஜெய கிறிஸ்து ஹல்லேலூயா. என் தேவனே சகலகதுரவகதுடம். ஹல்லேலூயா. ஆமென். சகலகதுரவகதுடம். என் ஜனமே, இந்த காலை வேளையிலே என்னை நோக்கி பார். நான் ஜெயம் கொடுக்கும் தேவனாய் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். சகலகதுரவகதுடம். ஜெயம் என்னால் மாத்திரமே வரும். ஜெயம் கொடுக்கும் என்னை நோக்கி நீ கூப்பிடு, என்னை நோக்கி பார். உன் முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நோக்கி பார்த்தால் உன் முகம் பிரகாசம் அடையும். ஜெயம் கொடுக்கும் என்னை நோக்கி நீ பார். என்னை நோக்கி இந்த கால வேளையில கரங்களை தட்டி நீ ஆராதி, முழு இதயத்தோடு என்னை அன்பு கூறு. அப்பொழுது ஜெயம் கொடுக்கும் தேவன் உனக்கு ஜெயத்தோடு நடத்தி நான் உன்னை நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி தேவனை நோக்கி ஆவியானவரை நீ மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா நாமத்திற்கே, ஜெயமல்லேலூயா, ஜெயம். ஹல்லேலூயா. ஓ மகிமை. இயேசுவே பெரியவர், இயேசுவே பெரியவர். இயேசுவின் நாமம் பெரியது. பெரிய தேவனை நோக்கி ஒரு நாவு தேவனை துதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தை நீ உயர்த்து, அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். சகரகதுரபகதுடா. ஹல்லேலூயா. என் பிள்ளையை உன் சுய புத்தியின் மீதும் உன் சுய பலத்தின் மேலும் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய். உனக்காகவே நான் இருக்கிறேன், நானே உன் தேவனாய் இருக்கிறேன். சுய புத்தியின் மேல் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டாம். உனக்கு உதவி செய்து உன்னை ஆதரிக்கும் உன் தேவனாகி என் மீது உன் முழு நம்பிக்கையும் வை. அப்பொழுது உன்னை ஆதரிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சுய புத்தியின் மேல் நீ சாய்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று ஆவியானவர் பேசுகிறார். உன் சுய புத்தியில ஒருபோதும் உன்னுடைய யோசனையில நீ நடக்க வேண்டாம். நீ கர்த்தர் நாமத்தில் நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் இரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க செய்வார். நீ ஒருபோதும் உன் சுய புத்தியில நீ சாய்ந்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். சுய புத்தியில யார் யார் சாய்ந்து ஜீவிக்கிறீங்களோ எல்லாம் அதிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். நீ உன் பாரத்தை கர்த்தர் மேல் இறக்கி வை. ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மகனாய் மகளாய் நீ காணப்படு. உன்னுடைய சுய புத்தியில நீ சாய வேண்டாம்.
இந்த கால வேளையில் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர், என்னுடைய யோசனையில நான் நடக்க மாட்டேன். நீர் ஆண்டவர், நீ பெரிய தேவன், நீர் ஆலோசனை கர்த்தர், நீ பெரிய தேவன், என்னை அழைத்த தேவன், நீ சாதாரண தேவன் அல்ல. அந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். இனிமே நான் சுய புத்தியில நான் சாய மாட்டேன். நீ உன்னை ஒப்புக்கொடு. ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதே நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷகலகதுட பகதுட பகதுட மனதுட பகதுட. ஹல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலோ இயேசுவின் முன்னே செல்கிறார். மதிலோ முன்னே எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோட பாடுவோம். முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகை திடாதே, துதியினால் இடிந்துவிழோ. கலங்கிடாதே, திகை திடாதே, துதியினால் இடிந்துவிழோ. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவின் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவின் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகை திடாதே, துதியினால் இடிந்துவிழோ. கலங்கிடாதே, திகை திடாதே, துதியினால் சகலகதுரபகதுட. திகத்திடாதே, துதியினால் இடிந்துவிடு. கலங்கிடாதே, 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 திகத்திடாதே, துதியினால் இடிந்துவிடு. சிகடகதுட பகதுட பல்லகதுட மனதுட பகதுட. சிகடகதுட பகதுட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே, திகத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே, திகத்திடாதே, துதியினால் இடிந்து விழோ. கலங்கிடாதே, திகத்திடாதே. சிகடகதுட பகதுட. என் மகளே, நானே உங்கள் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த கால வேளையில என்னை நோக்கி உன் கண்கள் நோக்கி பார்க்கட்டும். முழு இருதயத்தோடு என்னில் அன்பு கூறுவாயாக. நீ இருதயத்தில் வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பத்தை முழுமையாக நீ என்னில் அன்பு கூறுவாயானால் அதை நிறைவேற்றி தருவேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு என் ஜனமே. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதுடா. ஆமென். ஷகலகதுரபகதுடா. ஷகலகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதுடா. ஷகலகதுரபகதுடா மனதுரபகதுடா. ஆமென், ஆமென். வல்லமை, வல்லமை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆவியானவரை கரங்களை தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சுகடகதுடபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம சத்தங்கள் உயரட்டும். கரங்களை தட்டி தட்டி தேவனை நாம் ஆர்ப்பரிப்போமாக. ஹல்லேலூயா. இயேசுவே சிகடகதுட பகதுட பலகதுட மனதுட பகதுட. சிகடகதுட பகதுட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சிகடகதுட பகதுட பலகதுட மனதுட பகதுட.
என் ஜனமே, நீ சமாதானம் இல்லாமல் என் சமூகத்திலே நீ வந்திருக்கிறாய். நானே சமாதானத்தின் கர்த்தராய், என் சமாதானத்தையே உன் இதயத்திலே நான் வைத்து போகிறேன். நான் சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறேன். என் சமூகத்திலே நீ முழுமையாக என்னில் அன்பு கூறுவாயானால், முழுமையாய் என்னில் அன்பு கூறுவாயானால் நான் சமாதானத்தின் கர்த்தராய் உன் இதயத்தில் வந்து ஆளுகை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரின் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே சிகடகதுட பக்கதுட வல்லகதுட மனதுட பக்கதுட ஆமே ஷகலகதுட பக்கதுட ஷகடகதுட மனதுட பக்கதுட. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே ஷகரகதுட பக்கதுட வல்லகதுட பட சகலகதுட வல்லகதுட மனதுட பக்கதுட ஷகரகதுட பக்கதுட வல்லகதுட பக்கதுட மனதுட பக்கதுட சகடகதுட பக்கதுட வல்லகதுட சகலகதுட பக்கதுட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சகடகதுட பக்கதுட வல்லகதுட மனதுட பக்கதுட சகடகதுட பக்கதுட வல்லகதுட மனதுட. ஹல்லேலூயா. சகடகதுட பக்கதுட. என் மகளே, எனக்கு யாரும் இல்லை என்று என் சமூகத்திலே நீ யோசனை பண்ணி கொண்டிருக்கிறாய். நானே உன்னை என்னை உள்ளன் கைகளிலே வரைந்திருக்கிறேன். சிகடகதுட பக்கதுட. நானே உன் தேவனாய் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ என் சமூகத்திலே எனக்கு யாரும் இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். என் சமூகத்திலே முழுமையாக அன்பு கூறி என்று மறுபடியும் உன்னை எச்சரிக்கிறேன். நான் யாக்கோபின் தேவனாய் உனக்கு நான் துணை நின்று கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி என் சமூகத்திலே மகிழ்ந்து களிகூறி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ. இக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளு. அப்பா, ஏழையின் ஜெபத்தை கேளுங்க. ஜெபம் கேளு. இயேசுவே மனம் இறங்கோ, மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரை. சகாயம் கொடுக்கும் தேவனை நோக்கி நீ கூப்பிடு. ஹல்லேலூயா. துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாயர் நீரை அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு ஆமென், ஆமென். பக்கபலம் நீரை அல்லவோ. பக்கபலம் நீரை அல்லவோ. ஒரு நேசிக்கிறதான என் பிள்ளையே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நானே உனக்கு சகாயர்.
எண்ணி என்னை மகிமைப்படுத்துவாய் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஷகல்லக துரபக்க துடா அமே ஷகல்லக துரபக்க துடபக்க துடா அமே ஷங்கரக துரபக்க துடபல்லக துடமன்ன துரபக்க துடா. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு சகாயராய் இருக்கிறார். அவரே உனக்கு உதவி செய்கிற தேவனாய் நம் மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். சகலக துடபலக துடமன்ன துடபக்க துடா. தாய் மறந்தாலும் நீயே மறந்தாலும் தேவன் உன்னை மறப்பதில்லை. அவர் உன் நினைவாக இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ தேவன் உனக்கு செய்த நன்மைகளை மறந்து நன்றி இல்லாத ஒரு ஜீவியத்தோடு நீ தூரத்தில் போனாலும் அவர் உன்னோடு கூட வருகிறார். என் ஜனமே, நீ இந்த கால வேளையில நன்றி உள்ள இருதயத்தோடு நீ காணப்படு. தேவன் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். தேவன் உனக்கு செய்த அதிசயங்கள், தேவன் உனக்கு செய்த சர்வாங்க சுகத்தை குறித்து நீ எத்தனை பேருக்கு நீ சாட்சியாக நீ சொன்னாய்? அதை நினைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்துல நீ அன்பு கூறுகிறாயா? அல்லேலூயா ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாருங்க வந்துட்டு ஒருவன் அவரில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் இதோ வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, அல்லேலூயா அல்லேலூயா. தேவனில் அன்பு கூறுவோமாக. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து கேளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திர பலியை செலுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இறங்கி உனக்குள்ள வந்து ஆளுகை செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாம நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது என்று திட்டவட்டமாக வேதம் சொல்லுகிறது. நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீ கண்டிப்பாக பிறக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த நீ பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள். அல்லேலூயா. பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியை என் மேல் ஊற்றுங்க என்று நீ கேள். தாகம் உள்ளவன் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஷகரகதுரபகதுடா. இந்த ஆராதனை பகுதியில சிறு பிள்ளைகளோ பெரியவங்களோ யாரும் எழுந்து போக கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவ சமூகத்தில் கண்களை மூடி கரங்களை தட்டி பரிசுத்த ஆவிக்காக நீ காத்துரு. பரிசுத்த ஆவி பெற்ற ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையோடு நீ தேவனோடு பேசு. தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட உண்மையான அந்நிய பாஷை இருக்குமானால் நீ பேசு. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். நீ மௌனமாய் இருப்பதற்கு உனக்கு பரிசுத்த ஆவியை தரல. நீ அந்நிய பாஷையை பேசி அடுத்த கட்டத்துக்கு நீ போ. தீர்க்க தரிசன வரங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்சத்தில் இந்த அந்நிய பாஷையை பேசும்போது அடுத்த கட்டத்துக்கு உன்னை கொண்டு போவார். தீர்க்க தரிசன வரங்களை தருவார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி என் மேல் ஊற்றுங்க என்று நீ கேளு. கேட்கும் போது அப்பொழுது நீ பெற்றுக் கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஷகடகதுடபகதுடபலகதுடமன்னதுரபகதுடா. ஆமென்.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நம் தேவன், ஈசாக்கின் தேவன் நம் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. நீ உரிமையோடு கர்த்தரிடம் நீ கேள். ஷகரகதுரபகதுடா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக் கொள்வாயானால் வேறு ஏதோ நீ தனித்தனியா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டான், சகலத்தையும் குறித்து உனக்கு போதிப்பார். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. நிறைவான இந்த கர்த்தர் உன் இருதயத்தில் வந்து ஆளுகை செய்ய முடியாக உன் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஜீவ பலியாக கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. ஓ மகிமை. ஓ சுகடகதுடபகதுடா. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ கலங்க வேண்டாம். தேவ சமூகத்தில் வந்து ஏன் நீ கலங்கி கொண்டு இருக்கிறாய்? திட்டமானதாய் இரு. ஹல்லேலூயா. முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். என் மகளே, நீ மனதில் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தை யாராலையும் நிறைவேற்ற முடியாது என்று நீ சந்தேகத்தோடு என் சமூகத்தில் நீ காத்திருக்கிறாய். மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் என்னால கூடும். என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னால எல்லாம் கூடும் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ விசுவாசித்தால் என் மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நீ மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால எல்லாம் கூடும். நீ எப்படிப்பட்ட காரியமா இருக்கலாம், இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும் என்று நீ விசுவாசித்தால் இப்பொழுதே இந்த நிமிஷத்திலேயே நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ மகிமை. ஹல்லேலூயா. ஷகரகதுரபகதுடா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு உம்மாலே
உம்மாலேதான் எல்லாம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் உம்மாலேதான் எல்லாம் ஆகும் சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே எண்ணி முடியாத அதிசயம் இப்பொழுது சரீரத்து அதிசயம் நடக்கட்டும் ஐயா நீரே உம்முடைய நாமம் அதிசயம் உம்முடைய நாமம் அதிசயம் உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே அப்பா அந்த சரீரத்துல ஆண்டவரே அதிசயமான தேவனாய் வெளிப்படுங்க உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமாகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும் எல்லாம் உம்மால ஆகும் என் தேவனை சுதரகதுரபகதுடா உம்மாலேதான் எல்லாமாகும் ஆகும் எல்லாமாகும் ஓ மகிமை என் பிள்ளையே ஒரு பாதுடாவாடக்குதிரை சரீர பலவீனத்தோடு என் சமூகத்தில் காணப்படுகிறாய் ஒரு பாதுடாவாடக்குதிரை விசுவாசி அப்பொழுது பரிபூரண சுகத்தை பெற்றுக் கொள்வாய் என்று தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா சரீர பலவீனத்தோடு நீ வந்திருக்கிறாய் நீ விசுவாசி அப்போ தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் நீ விசுவாசித்த கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார் ஹல்லேலூயா அவருடைய சமூகத்துல நீ சோர்வோடு பலவீனத்தோடு இருப்பது என்ன ஹல்லேலூயா அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீ விசுவாசம் உள்ளவனாயிரு விசுவாசம் உள்ளவனாயிரு அவிசுவாசம் உனக்குள்ள ஒருபோதும் வர வேண்டாம் ஹல்லேலூயா ஆமென் இந்த கால வேளையிலும் கூட நாம் அவருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் ஒரு சிறு கூட்டமாக நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என் ஜனமே அவர் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார் அவருக்கு முன்பாக அவருடைய பார்வையிலிருந்து ஒருவரும் தப்பி போக முடியாது எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் ஆண்டவரிடம் விட்டு விலகி போக முடியாது அவர் எல்லாரையும் மனுபுத்திரரை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் அவரை விட்டு விலகி போக முடியாது ஆகவே நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் நமக்கு நன்மை செய்யும் தேவனாய் நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாய் நமக்கு சமாதானத்தை தரும் தேவனாய் நம்மை பலப்படுத்தும் தேவனாய் நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவனாய் சர்வ வல்லமையில தேவனாய் விடுவிக்கிற தேவனாய் சமாதானத்தை தரும் தேவனாய் நம்ம மத்தியிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என் ஜனமே ஹல்லேலூயா அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார் அவர் நமக்காக இந்த கல்வாரி சிலுவை தண்டனை நமக்கு தான் அந்த கல்வாரி சிலுவை மர தண்டனை அந்த சிலுவை மரத்தால் செய்யப்பட்டு பாருங்க அந்த தண்டனை நாம் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார் பிதாவாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக தந்தார் என் ஜனமே பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த பூமிக்கு பரிசாக தந்தார் அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார் சாபங்கள் பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம் நாவுனால சொல்லி இயேசுவே உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ விசுவாசித்தால் உன் பாவங்கள் சகல பாவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிறது என் ஜனமே யாரும் ஆராதனை பகுதியில் பேசக்கூடாது எல்லாரும் கண்களை மூடி இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போமாக ஹல்லேலூயா இது முக்கியமான நேரமாக இருக்கிறது ஹல்லேலூயா ஆமென் ஆமென் அப்பாவை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்
கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த நமக்காக அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். உயிருள்ள தேவனை உயிரோடு நாம் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சாத்தான் சேனைகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை காணும் போது ஓடி போவன் சாத்தான் சேனைகள் காணும் போது மகிமை சாத்தான் சேனைகள் கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த ரத்தத்தை கல்வாரியில் சேனைகள் காணும் போது ஓடி போவன் சாத்தான் 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 சேனைகள். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பெற்றவங்க உங்க சத்தம் வரணுங்க. எல்லாரும் அந்நிய பாஷை எதுக்காக பேசத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ இந்த கொஞ்சத்துல உண்மையா இந்த அந்நிய பாஷையில பேசினா உனக்கு இந்த அபிஷேகமே 2வது தீர்க்க தரிசன வரத்தையும் ஆண்டவர் அதுக்கு நீ விரும்ப வேண்டும். தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்நிய பாஷை பெற்றவங்க உங்க சத்தங்கள் உயரட்டும். சத்தத்தை உயர்த்தி சொன்னாதான் மற்றவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. அந்நிய பாஷை பெற்றவங்க மற்றவர்களுக்கு சாட்சியாக காணப்படுவோம். இந்த ஆராதனை பகுதியை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசுங்க. ஆமென். ஷகல்லகதுரபகதுடா. இன்னும் சத்தங்கள் உயரட்டும். பேசுங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. நீ பேசும்போது உனக்குள்ள இருக்க பலவீனம் போகும். உனக்குள்ள கட்டுகள் உடையும். உனக்குள்ள கட்டுகள் உடைய வேணும்னா நீ அந்நிய பாஷையில பேசு. அந்நிய பாஷை பெறாமல் இருக்க ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. யாரு வெக்கப்பட வேண்டாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி பேசுவோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுவதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று பவுல் மூலமா ஆவியானவர் பேசுகிறார். அந்நிய பாஷையில் பேசும்போது தீர்க்க தரிசன வரங்களை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஷிகடகதுரபகதுடா. ஓ ஷிகடகதுரபகதுடா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஷகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். கண்களை மூடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ மகிமை. ஷகல்லகதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. இன்னும் சத்தங்கள் உயரட்டும். ஹல்லேலூயா. ஷகல்லகதுரபகதுடா. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தங்கள் உயரட்டும்.
ஹalleluya சக்கரக துடபக்க துடபல்லக துடமல்ல துடபக்க துடா ஆண்டவரே பொருளின் தீட்டும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொருளின் தீட்டும் ஓ வல்லமை மகிமை உன்னதத்தின் சகரகதரபகதரோ வல்லமை அக்கினியின் வல்லமை சகலகதுடபகதுடபகதுடோ உன்னதத்தின் வல்லமை சகலகதுடபகதுடோ ஆமென் வல்லமை தேவ வல்லமை என் தேவனே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியுங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க சகரகதுடபகதுடோ உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொருளின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை சகலகதுடபகதுடபல்லகதுடமன்னதுடபகதுடா அக்கினியின் வல்லமை பொருளின் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை இன்னும் மீண்டும் சத்தத்தை உயர்த்தி பேசுவோம் ஹalleluya சகலக துடபகதுடா ஆமென் ஆமென் ಶಿಕಡಕ ತುಟಬಕ ತುಟಬಲಕ ತುಟಮಣ್ಣ ತುರಬಕ ತುಡಾ ಶಕಲಕ ತುಟಬಲಕ ತುಡಾ ಶಕಲಕ ತುಟಬಕ ತುಟಮಣ್ಣ ತುರಬಕ ತುಡಾ ಶಿಕಡಕ ತುಟಬಕ ತುಟಬಲಕ ತುಡಮಣ್ಣ ತುರಬಕ ತುಡಾ ஹalleluya ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பலவீனங்களும் நீங்கி போவதாக ஹalleluya ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டு என் ஜனமே ஹalleluya ஹalleluya ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை நம்முடைய எல்லா வலது கரத்தை உயர்த்தி அசைத்து ஆராதனை வலது கரத்தை உயர்த்தி துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆமென் ஹalleluya மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பாடல் பகுதியும் ஆராதனை பகுதி நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து உடைய வல்லமை வெளிப்படட்டும் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே அமைதியான பகுதிகள் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹalleluya